பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய பரிசுத்தமான ஊழியங்களை உலகெங்கும் இருக்கிற உம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதையும் எல்லா குறைவுகளையும் நீக்கி போடும். உம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஜனங்களின் விண்ணப்பத்தை கேட்டதிலும் அவர்கள் ஜெபத்தை விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஊழியங்களை நிறைவாய் ஆசீர்வதையும் போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு தேவைகளை நிறைவாக்கும். எல்லா பொல்லாப்பும் நீங்கி போகட்டும். சர்வலோகாதிபதியே, நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர். உன் கிருபை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. எங்களை மன்னியும், எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை மன்னியும், நீங்களாக்கி விடுவித்தருள சுவாமி. கர்த்தாவே, தீமை எங்களை விட்டு அகன்று போகும்படி கிருபை செய்யும். உன்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜா, எங்கள் மேல் கிருபையாயிருந்து எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுவியும். ஊழியங்களில் இருக்கிற எல்லா தீமைகளையும் அகற்றி போடும். எல்லாவித போராட்டங்களையும் நிறுத்தி போடும். சமாதானம் உண்டாகும்படி செய்யும். உன்னுடைய ஊழியங்கள் உலகத்தில் எங்கெங்கு இல்லையோ அங்கெல்லாம் போய் சேரட்டும். உம்முடைய நாமத்தை அறியாத மக்கள் மத்தியில் ஊழியங்கள் செயல்படட்டும். ஆண்டவரை, ஊழியர்களை நீர் அங்கு அனுப்பும். எல்லாவித பூமியின் கடையாந்திர வரைக்கும் என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என் ஜனங்களை நான் கூட்டி சேர்ப்பேன். என் குமாரத்திகளை கூட்டி சேர்ப்பேன் என்று நீர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறீரே. கர்த்தாவே, நினைவு கூர்ந்தருளும். ஊழியங்களை ஆசீர்வதியும். எல்லா மூளை முடுக்குகளுக்கும், எந்தவித காடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு உங்களுடைய நாமம் அறிவிக்கப்படட்டும். கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை அறிந்து அவர்கள் தெரிந்து செயல்படட்டும். இப்படியாக நிற்கிறது செய்திகளும் எல்லா பொல்லாப்புக்கும் தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவியும். சர்வலோக அதிபதியே, கிருபையாயிரும். நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.